ஹாய் மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு கடல் ரசா நாட் 7. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் 3வது நாள் வலை இழக்கிறோம். 3வது நாள் ஆழ்கடலில் வலை இழக்கிட்டு விடிய காலம் வலை பிடிக்க போகிறோம். பார்த்துக்கிடுங்க, வலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விடிய காலம் மணி 2, சரியாக 2 மணிக்கு வீஞ்சில் வலையை போட்டுருவோம். ஒரு 8 அலை குட்டி வந்திருக்கு. ஒரு பெரிய சைஸ் கேரை ஒன்று வந்திருக்கு. ஒரு சவரவாயன் ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் பாடு நிலவரம். ஆனால் வலை இன்னும் தண்ணிக்குள்ளே கிடக்கு. அதை பூரா ஐஸ் பெட்டியில் இறக்கி கொடுக்க போகிறாங்க. ஒரு வால் சுறா ஒன்று வலையில் முறுக்கி வந்திருக்கு. அது இன்னும் கழிக்காமல் இருக்குது. ஆட்க எப்போ கழிப்பாங்கன்னு தெரியலை. இந்த பையன் ஐஸ் பெட்டிக்குள்ளே வாங்கி வைக்காப்புல எல்லாத்தையும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வலையில் ஒரு சப்பட்டை கோலா ஒன்று வந்திருக்கு பாருங்க. ஆமாம், வலையில் ஒரு கோலா வந்திருக்கு. அந்த கோலாவை தூக்கிக்கிட்டு இருக்காங்க. கப்பியில் அடித்து தூக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை கையில் தூக்கிக்கிட்டு இருக்காங்க மக்களே. கையிலேயே தூக்கி கொண்டு வருகிறார்கள். இன்னும் வலை தண்ணிக்குள்ளே கிடக்குது. பார்த்துக்கிட்டுங்க, வலை இன்னும் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே கிடக்குது. இப்போ தான் விடிஞ்சிருக்குது. இந்த கோலாவை தூக்கின வலையை நம்ம அப்படியே வீஞ்சில் கொண்டு போட்டு வலை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து ஒவ்வொரு லைக் மட்டும் போடுங்க. மீனை பூரா புஷ் வாட்டருக்குள்ளே எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அவ்வளோதான் மீன் நிலவரம். அந்த பெரிய கோலாவை உள்ளே இறக்கி கொடுக்க போகிறாங்க, சப்பட்டை கோலாவை. நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.